ஆயா ஸ்கிரீன் வந்துட்டா? ஓ ஓ ஓகே, சவுண்ட் கிளியரா கேக்குது பேசுறது? ஓகே கேக்குது. நல்ல ஓகே. ஓகே, நாங்க ஸ்டார்டிங் ஆரம்பமாக எங்களோட அல் குர்ஆன் ஆன்லைன் அகாடமி சார்பா அவங்கள வெல்கம் பண்ணி கொள்றோம், வரவேற்றுக் கொள்றோம். மஹலன் சஹலன் மர்ஹபன் பிக்கும். இது அல் குர்ஆன் ஆன்லைன் அகாடமியால் நடத்தப்படுற உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கிளாஸ். அப்போ இன்றைய வகுப்பு வந்து நாங்கள் நேரடியாக சப்ஜெக்ட்டுக்கு போகிறதாக இருக்காது. இது ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸாக தான் நிற்கும். நாங்கள் யார், என்ன செய்கிறோம்ங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். அதே போல் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, உங்களுக்கு என்னத்தை ஓதி தரணும், நீங்கள் என்னத்தை ஓதிக்கிறீங்க அல்லது உங்களுக்கு என்ன தெரியுங்கிறதையும் நாங்கள் தெரிஞ்சுக்கலாம் வேணா. அப்போ தானே கிளாஸ் செய்யலாம். ஸ்கூலில் எத்தனை மாட்டீங்க? கிரேட் எத்தனை? ஓ கிரேட் 7. கிரேட் 7. எத்தனை ஏஜ்? ஓ 14. ஏஜ் 12. 12. ஓ ஓகே. நான் பேசுகிற சவுண்ட் ஸ்பீடா ஸ்லோவா? பேசுறது விளங்குதா விளங்குது இல்லையா? கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகி வருது. சவுண்ட் ஸ்ட்ரக் ஆகுறா? ஓ சவுண்ட் ஸ்ட்ரக் ஆகுறேன்னா இன்னொரு டிவைஸ் ஒன்று முடிஞ்சதுக்கு பின்னால நான் சில அதெல்லாம் சொல்லி தரேன். இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு பின்னால நீங்க இன்னொரு டிவைஸ் ஒன்னோட சும்மா ஒரு ஜூம் ஒன்றை கிரியேட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. உங்களோட சவுண்ட்ல இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி பார்த்துக்கொள்ளுங்க. நீங்க போன்ல வந்தீங்களா லேப்ல வந்தீங்களா? போன் சரி வந்துக்கிறேன். சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். நீ எந்த டிவைஸ்லயும் வாங்க, அது பிரச்சனை இல்லை. போனோ டெப்போ பிரச்சனை இல்லை. வைஃபை கனெக்ஷன் அப்படித்தானே? ஓ வைஃபை. அப்போ கொஞ்சம் அதை செக் பண்ணிக்கோங்க. வைஃபை கிட்டத்தில் இருக்குதா, தூரத்துல இருந்தாலும் சம்டைம் அந்த ஸ்ட்ரக் ஆகிற ப்ராப்ளம் ஒன்று இருக்கலாம். ஏதோ இன்ஷால்லா கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. நாங்கள் கிளாஸை கண்டினியூ பண்ணுறோம். சரி, ஓகே. ஐயா 12 வயசு ஏன்னா 12 தானே ஏஜ்? ஓ ஓகே. நீங்க ஸ்ரீலங்காவில் எங்க ஓதுனீங்க? ஓ 12. ஸ்ரீலங்காவில் வச்சு எங்க ஓதுனீங்க அப்படி? நான் நேர்வலையில ஒரு மதரசால ஓடினேன். ஒரு 2 months ஓடிட்டு அதுக்கப்புறம் கொரோனா வந்துருச்சு. அதுக்கு வர மதரசா போகல. வீட்டில் உம்மிட்டு சரி அபிட்டு சரி ஓதலையா? நான் தனி ஓதுறேன். தனி ஓதுற இல்ல, ஓ ஸ்டார்டிங் உங்களோட நீங்க ஓதுற சரியா பிள்ளையாண்டு பார்த்து கொள்றதுக்கு அபிட்டு சரி உம்மிட்டு ஓ சரி சரி. ஸ்டார்டிங் ஓதினா அப்படி? ஓ அப்படி சில நேரம் ஒரு ட்வைஸ் வீக்ல ஒரு ட்வைஸ் அப்பு இல்லாட்டி உங்க வந்து கேட்டுட்டு நான் ஓடுறத. லாஸ்டா எது மட்டும் ஓதிக்கிறீங்க? சாதாரணமா 30 இந்த பெரிய குர்ஆன்ல எவ்வளவு மட்டும் நீங்க ஜஸ்ட் பார்த்து ரிசைட் பண்ணி? நான் ஒரு குரான ஃபுல்லா ஓதிக்கிறேன். ஃபுல்லா 30 முருகம்புறம் ஓதிக்கிறீங்க அப்படியா? ஓ ஓகே, குட் குட், வெல் டன். வேற இப்படி பண்ணிக்கிறீங்க திரும்ப அப்படியா? ஒரு 12 சூராஸ் மெமரைஸ் பண்ணிக்கிறேன். 12 சூராஸ்ங்கிறது சூரா அம்ம ஜூஸ்லயா அல்லது பக்கராலையா? முன்னால இருந்தா பின்னால? ஐம்பது அம்ம ஜூஸ்ல. பின்ல. ஓ அப்ப சார் நீ பின்னுக்கு இருந்து பாடமாக்கிறீங்க, இப்படி பண்ணிக்கிறீங்க அப்படியா? ஓ ஓ ஓகே, நல்லா ஜஸாக்கல்லாஹ் ஹைர். நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல சில வேர்சஸை நான் டிஸ்ப்ளே பண்ணிக்கிறேன். இதை ஒவ்வொன்றா நீங்க எப்படி வீட்ல ஓதுறீங்களோ, வாசிக்கப்படாது, ரீட் பண்ணப்படாது, எப்படி ரிசைட் ஆ பண்ணி பழகிக்கிறீங்களோ அந்த ஸ்டைல ஒவ்வொன்றா ஓதி காட்டுங்க பாப்போம். ஆ وإياك نستعين. ஒவ்வொன்றா நீங்க அந்த டோன் எடுத்து உங்களோட ஸ்டைல நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு போங்க, நோ ப்ராப்ளம். أنعمت عليهم. وامرأته حمالة الحطب. ஒவ்வொன்றா ப்ராக்டிஸ் பண்ணி போங்க, நோ ப்ராப்ளம். நான் உங்களை ஒன்றும் சொல்லலை, நான் உங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், அவ்வளவுதான். لَاعْبُدُوا مَا تَعْبُدُونَ. الذين إذا تلوا على الناس يستوفون. ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். ஓகே. இன்னும் ஒரு ஸ்லைட் உண்டு தாரணா, இதே அதே ஸ்டைல உங்களோட கொஞ்சம் போதும் பாப்போம். إِلَافِهِمْ رِحْلَةَ الشِّتَاءِ وَالصَّيْفِ. எங்களுக்கு பயமோ ஆயாது?
இல்ல எனக்கு ஃபீவர். ஜிசா ஷஃபாக்கல்லா எப்பல இருந்து அப்ப ட்ரிப் போயிட்டு வந்தா அப்ப ஃபீவர்ல ட்ரிப் போனப்ப ஓ ட்ரிப் எடுத்து வந்து நேத்துல இருந்து கொஞ்சம் ஃபீவர். அப்படியா? மெடிக்கல் எடுத்தா, மெடிசின் எடுத்தா? இல்ல இன்னைக்கு தான் போகணும். சரி, ஓகே ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே ஓகே, உங்களால முடியுமான வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. கிளாஸ்ல ஓ பார்ட்டிசிபேட் சரி. பண்ணல ஷோன் இல்லையே. ஓ வரும். ஆ حتى زرتم المقابر يومئذ يصدر الناس أشتاتا. சரி, ஓகே. ஐயா, நான் சில கொஸ்டின்ஸ் கேட்கிறேன். இதுக்கு நீ என்ன பேர் சொல்லி பழகிட்டீங்க? இதுல பேர் என்ன? நான் டிஸ்பிளேல வட்டம் போடுறதுக்கா என்ன பேர் ஆகி? آه، نونا. இல்ல, நான் வட்டம் போட்டுக்கிறேனே, டிஸ்பிளேல பாருங்க. பெயர் பெயர் என்ன தெரியுமா? என்ன பேர் என்று எனக்கு மறந்து. மறந்துட்டு. ஓகே, இதுல பேர் நம்பர் 2ல அதுவும் மறந்து. மறந்துட்டு. இதுல பேர் ஆஹ், அது இப்போதைக்கு மறந்து. அதுவும் இப்போ இப்போதைக்கு மறந்துட்டு, அப்படிதானே? சரி, ஓ ஓ ஓகே. அதுக்கு. நல்ல, ஓகே. அந்த நான் இன்ஷால்லா உங்களுக்கு சப்ஜெக்ட் இடத்துல இருந்து போவோம். சரி, நீங்க ஓதுனது ஜஸாக்குமுல்லாஹ். இப்ப நாங்க சில விஷயங்களை உங்களுக்கு சொல்றோம், நீங்களும் கேட்டுக்கொள்ளுங்க. உங்களுக்கு இப்ப ஆ அப்படி கஷ்டம் மறந்துட்டுனாலும் இந்த ரெக்கார்டிங் உங்களுக்கு இன்ஷால்லா கிடைக்கும். நீங்க பின்னாலேயும் அதுகளை கேட்கலாம். சரி, இப்ப நாங்க ஆ உங்களுக்கு என்ன செய்ய போறோம்ங்கிறது தான் நாங்க இப்ப பேச போறோம். இப்ப நீங்க ஓதி காட்டிட்டீங்களே, உங்களுக்கு ஓத தெரியும். அப்ப ஓ எங்கள்கிட்ட வந்தீங்கன்னு சொல்லி கேட்டா ஆன்சர் உண்டு வேணும் வேணா. அதுக்கு ஓத தெரியும், ஓ ஓதி. ஆனா என்ன விஷயம் நாங்க உங்களுக்கு சொல்லி தர போறோம் என்றால், எங்கள்கிட்ட நாங்க ஒரு சிஸ்டம் ஒன்று செஞ்சு வச்சுக்கிறோம். ஒரு ஜேர்னி, ஒரு ஒரு வே உண்டு, ஒரு பயணம் கொண்டு ஓ போறோம். நீங்க அந்த பயணத்துல எங்கள்கிட்ட ஸ்டார்ட்ல இருந்து நீங்க வர தேவையில்லை. இப்ப உங்களுக்கு அலிஃப் எல்லாம் தெரியும். ஓ அப்ப நாங்க சொல்லுவோம், எங்களுடைய சிஸ்டத்துல வந்து சிலபஸ் நாங்க 3 வகையா 3 லெவலுக்கு டிவைட் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல். ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து நாங்க ரெண்டா டிவைட் பண்ணிக்கிறோம். ஒன்று லெட்டர்ஸ் இன்ட்ரடக்ஷன், ரெண்டாவது லெட்டர்ஸ் ப்ரொனன்சியேஷன் பார்ட். அப்போ இன்ட்ரடக்ஷன் என்ற ம், பாட்டை நாங்கள் இன்னும் 2 வகையாக டிவைட் பண்ணிக்கிறோம். லெட்டரா உங்களுக்கு அறிமுகப்படுத்துறது, அலிஃப் எப்படி வரும், பே எப்படி வரும், தேயிட டிசைன் என்ன, ஏயிட டிசைன் என்ன, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. நீங்க அதெல்லாம் வெரி ஆ கிளியர், மாஷால்லா வெரி கிளியர். இந்த பாட்டு உங்களுக்கு தேவையில்லை. அதே மாதிரி ஆ வேர்ட் பை வேர்ட் அப்படி என்றால், எங்களுக்கு தெரியும் அரபிக்ல வந்து ஒரு லெட்டர் வந்து இன்னொரு எழுத்தோட ஜாயிண்ட் ஆகி வரும். ஜாயின் ஆகி வர நேரம் அதில் டிசைன் என்ன செய்யும், டோட்டலா டிஃபரெண்ட் ஆகும். ஏன்னா உதாரணம் ஃபார் ஓ எக்ஸாம்பிள் ஐன் எடுத்தால் ஐன் டிசைன் ஒரு சொல்லுல ஸ்டார்டிங் ஒரு டிசைன்ல வரும், மிடில்ல இன்னும் ஒரு ஸ்டைலுக்கு மாறும், எண்ட் ஆஃப் த வேர்ட் ஃபைனலா வர நேரம் அது இன்னும் ஒரு ஸ்டைலுக்கு மாறும். ஏன்னா அப்ப இது உங்களுக்கு தேவை, இது ஓ உங்களுக்கு தெரிஞ்சுக்கி நீங்க தெரிஞ்சதால தான் நீங்க சரியா ஓதுனீங்க. சரி, ஆ லெட்டர்ஸ் ப்ரொனன்சியேஷன் பாட்டுங்கிறதுல 3 வகையான பாட்டு இருக்குது. இதுல உங்களுக்கு லெட்டர் பை லெட்டராக நீங்க ப்ராக்டிஸ் பண்றது ஒரு 90% உங்களோட ஓகே, 90% உங்களோட ஓகே. வேர்ட் பை ஆ வேர்டு ப்ராக்டிஸ் பண்றதும் ஒரு 80 ஓகே. ஆனா நீங்க வேர்சஸாக ப்ராக்டிஸ் பண்ற நேரம் உங்கள்ட்ட சம் இஷ்யூஸ் இருக்குது, சில சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஓகே, அப்ப ம் நாங்க இன்ஷால்லா உங்களோட சிலபஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களுக்கான சப்ஜெக்ட் எங்கள்கிட்ட அகாடமில ஸ்டார்ட் ஆகும் இந்த பை வேர்சஸ் என்ற கான்ட்ராக்ட்ல இருந்து. இதான் கான்செப்ட். ஆ இது எப்படி போகும், இதுல நான் என்னத்தை படிப்போம் இன்ஷால்லா, அதெல்லாம் நாங்க உங்களோட டே டு டே கிளாஸஸ்ல அப்டேட்டுக்கு உங்களோட நாங்க அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். இதான் உங்களோட நீங்க போற ஸ்டார்ட் வந்து ஃபர்ஸ்ட் லெவல்ல ஃபைனல் ஸ்டேஜ்ல இருந்து நீங்க போவீங்க. ஃபர்ஸ்ட் ஆ லெவல்ல ஃபைனல் லெவல்ல இருந்து நீங்க போவீங்க. இதுக்கு பின்னால தான் நாங்க இன்ஷா அல்லாஹ் தஜ்வீத் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இதுகளை பத்தி நாங்க கொஞ்சம் ப்ராக்டிக்கலி பார்ப்போம். நாங்க உங்களுக்கு பாடமாக தந்து நீங்க மெமரைஸ் பண்ணி எங்களுக்கு எக்ஸாம் வச்சு உங்களை எக்ஸாம்ல பாஸ் பண்றதெல்லாம் எங்க நோக்கம் இல்லை. நீங்க ம் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ற, ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ற உங்களோட குர்ஆன்ல நீங்க தஜ்வீத் ரூல்ஸ் எந்த தூரம் ஃபாலோ பண்றீங்கங்கிறதுக்கான ஒரு ஒரு மெத்தட் நாங்க இன்ஷால்லா உங்களுக்கு உங்களோட ஓதலுக்கு கூடாக நாங்க இன்ஷால்லா ப்ராக்டிஸ் பண்ணுவோம். மூணாவது தேர்ட் ஆ லெவல், அதுல ரெண்டு இருக்குது. ஒன்று நாங்க சொல்லுவோம் இஜாசான்னு சொல்லி, ஒன்று இன்னும் ஒன்று ஹீபுல் மெமரைஸ். இப்போ உங்களுக்கு ஓ மெமரைஸ் தெரியும். இஜாசான்னு சொன்னா ஓ கேள்விப்பட்டீங்களா? நீ இல்ல சின்ன சின்ன அது கேள்விப்பட்டிக்க மாட்டீங்க அப்படியா? ஓ இஜாசான்னு சொன்னா எங்களுக்கு குர்ஆன் யாட்டின் வந்த அல்லாஹ்விடம் இருந்து
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கூடாக ரசூலுல்லாஹ்க்கு வந்து ரசூலுல்லா சஹாபாக்களுக்கு ஓதி கொடுத்து அவங்களுக்கு புற வந்தாக்களுக்கு ஓதி கொடுத்து அப்படி அப்படி தானே வந்த. ஏன்னா ஓ அல்லாஹ் தாலா வந்து ஓ நேரடியா டெக்ஸ்ட்ல ரசூலுல்லாஹ்க்கு அனுப்பல, மெசேஜில் அனுப்பல. ஓ இப்ப நீங்க பாடம் எடுக்கிற மாதிரி நீங்க யூஎஸ்ல இருக்கீங்க, நாங்க ஸ்ரீலங்கால இருக்கிறோம், நாங்க உங்களுக்கு ஆன்லைன்ல எடுக்கிற மாதிரி அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு எடுக்கலண்ணா. ஒரு மனுஷரை அனுப்பி ஓதி ஓ காட்டி பழக்கி நிறைய கஷ்டப்பட்டிக்கிறேன். அப்ப அதே போல நாங்க என்ன செய்வோம் என்றால், இப்ப எங்கட ஃபர்ஸ்ட் லெவல்ல முடிச்சு, செகண்ட் லெவல்ல முடிச்சு, தேர்ட் லெவல்ல ஃபைனலா வந்து குர்ஆன் அந்த ஸ்டைலுக்கு அழகா ஓதி காட்டுறாக்களுக்கு, ஃபைனலா ஃபுல்லா வெரி கிளியராக முழு குர்ஆனையும் எங்களுக்கு சப்மிட் பண்றாக்களுக்கு எங்கட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் முழுமையாக அவங்க கட்டுப்பட்டிருந்தால், எல்லாம் ஓகே என்று இருந்தால், நாங்க அவங்களுக்கு ஃபைனலா ஒரு சர்டிபிகேட் கொடுப்போம். ஆ அந்த சர்டிபிகேட் எப்படி இருக்கும் என்றால், வெறுமனே அயாத்துக்கு குர்ஆன் ஓத தெரியும் என்று இருக்காது. மாற்றமா அது எப்படி இருக்கும் என்றால், அயாத் எங்கள்கிட்ட ஓதி பழகினார், எங்களுக்கு இன்னால் ஓய் தந்த, எங்களுக்கு இன்னால் ஓய் தந்த, எங்களுக்கு இன்னார், இப்படி 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 கடைசியாக அந்த நேம் பேத்துட்டு அல்லாஹோட பேர்ல போயிட்டு முடியும். அது வரைக்கும் அல்லாஹோட பேர்ல இருந்து அயாதுல பேர் வரைக்கும் ஒரு நேம் லிஸ்டோட நான் உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் தருவேன். ஆ இதான் இஜாசாட ஸ்டைல். அப்ப இஜாசான்னு சொல்றது அந்த ஒரு சர்டிஃபைட் ரிசைட்டிங் என்ற ஒன்று தான் இது. உங்களுக்கு குர்ஆன் சரியா ஓத தெரியும், ரசூலுல்லாஹ்வோட முன்னிலையில குர்ஆன் ஓதப்பட்டு இருக்கிற 7 ஒழுங்குல ஒரு ஒழுங்குல உங்களுக்கு ஓத தெரியும். அதான் அதுல பதிலாக இருக்கும். ஹைரன். நாங்க அடுத்த பாட்டுக்கு வருவோம். எனக்கு 1 minute டைம் ஒன்று தாங்க, கொஞ்சம் மீனிங்க. ஆ சரி, இப்ப நாங்க உங்களுக்கு இதுல எங்கட விஷனையும் மிஷனையும் போட்டிக்கிறோம். இப்ப நீங்க கேட்பீங்களே, சரி எங்களுக்கு வேற என்ன சரி சொல்லி தர மாட்டீங்களா, துவா பாடத்தை ஓ கேட்க மாட்டீங்களா, ஹதீஸ் பாடம் கேட்க மாட்டீங்களான்னு கேட்டால், அப்போ நாங்க எங்களை பத்தி சரியா சொல்லி தந்தீங்க வேணா. எங்களுக்குன்னு சொல்லி ம் தெளிவான ஒரு மிஷன் இருக்குது, இலக்கு கொண்டு இருக்குது. எங்க டார்கெட் என்னென்றால், உங்களுக்கு இப்ப நீங்க வந்தீங்க எங்கள்கிட்ட ஓது பலருக்கு உங்களுக்கு பொதுவான சரியான உச்சரிப்போட பேசிக்கலா இருக்கிற சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாத்தையும் எடுத்து உங்கள்ட்ட நேச்சர்ல இருக்கிற ஒரு டோன் உண்டிக்குதே. இப்ப அயாதுக்குன்னு சரி டோன் உண்டிக்கிறேன். அது ஓ நானும் மந்திரனுக்கு ஓத முடியாது, இன்னும் ஒருத்தரும் உங்களோட டோனுக்கு ஓத இயலாது. அப்ப உங்கள்ட்ட இருக்கிற அந்த டோன்ல நீங்க மிச்சம் சிம்பிளா குருவான சரளமா ஓதணும், ஃப்ளோவா ஓதணும். இடையில போயிட்டு ஸ்ட்ரக் ஆகி கொண்டு குழம்பி கொண்டு ரிப்பீட்டா சொல்ல உச்சரிச்சு கொண்டு இல்லாம ஃப்ளோ ட்ரெக்ல நீங்க ஓதணும். அதுக்கு உங்களை ஓதி பழக்கிறது மட்டும்தான் நீங்க வேலை, வேற ஒன்றும் நான் செய்ய மாட்டோம். உங்களுக்கு மீனிங் ஓ சொல்லி தாருது, உங்களை என்ன சொல்ற துவா பாடம் கேட்கிறது, அதுக்குரிய ஹதீஸை கேட்கிறது, அதுக்குரிய தப்சீரை கேட்கிறது, வேற ஒன்றும் செய்ய மாட்டோம். உங்களுக்குரிய உச்சரிப்பை நாங்க சரியா பழகி தருவோம். சரியா? ம் நீங்க என்ன செய்யணும் என்றால், இன்ஷா அல்லாஹ் நீங்க ஓதி பழகி உங்களோட தம்பி தங்கச்சி ஆயிக்கலாம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆயிக்கலாம், அவங்களுக்கும் இந்த ஸ்டெப்பை நீங்க பழக்கணுங்கிறது எங்கள்கிட்ட ஆகும். நீங்க பழக்கணும், திருப்பி அவங்களும் ஓத தெரியாம உங்களுக்கு முன்னுக்கால ஈக்கப்படாது. இன்ஷா அல்லாஹ் நீங்க பெரிய ஆள் ஆகினாலும் உங்களால் முடியுமான வரைக்கும் நீங்களும் அதை உங்களுக்கு பழக்கணுங்கிறதா எங்கட லாங் டேர்முக்கான ஒரு டார்கெட். ஹைரன். அப்ப ஓ எங்கட டார்கெட்ல இப்படிலாம் வராது, பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப எங்கள்கிட்ட ஓத வாராக்கள் 30 குர்ஆனையும் எங்களை ஓதி முடிச்சா எங்கள்கிட்ட சிலபஸ் முடிஞ்சுது அப்படின்னு எங்கிட்ட இல்லை. நாங்க யாருக்கும் 30 குர்ஆனும் ஓதி கொடுக்குறல. அவங்களாம் படிச்சு அவங்களாம் அதுக்கு ஓ போட்டு செல்ஃபா ஓதையிலும் அவங்களால. ரெண்டாவது, நாங்க ஒரு என்ன சொல்ற ஒரு ஃபெஸ்டிவலா வச்சு நான் கொண்டாட மாட்டோம். 30 ஓதி முடிச்சிட்டாரு இவரு, நான் கேக்க வெட்டி கொடுப்போம் அப்படிலாம் எங்கள்கிட்ட இல்லை. சரியா? ம் எங்கள்ட சிலபஸை முடிக்கிறாக தான். என் சிலபஸை முடிக்கிறதுங்கிறது அந்த ட்ராக்ல போய்த்துட்டு அழகான முறையில் ஓதி முடிக்கிறதுங்கிறது முக்கியமான ஐயம். அடுத்தது, நீங்க இப்போ வந்துக்கிறீங்களே ஒரு 10-15 வருஷத்துக்கு என்கிட்ட இருந்து உட்கார்ந்து ஓதப்படாது. அவசரமா ஓதி சரியான ட்ராக்ல முடிச்சுட்டு போய்த்திடணும். ஏன்னா உங்களை போல இன்னும் பல ம் பேர் என்கிட்ட ஓத வாரத்துக்கு இருக்கிறாங்க. ஏன்னா அப்ப நான் உங்களை அவசரமா ஓ உங்களுடைய ஸ்பீடுக்கு நாங்க உங்களை முடிச்சு அனுப்பிடுவோம் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி நீங்க வந்துக்கிறீங்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு 12 வயசு பொடியனா வந்துக்கிறீங்க, அப்படித்தானே? எங்களோட கிளாஸ்ல வந்து ஓ 12 வயசு பொடியன் மாதிரி ஆட்கள் மட்டுமல்ல, அவங்களோட டெடாட வயசு தாண்டின 40-50 வயசு ஆட்களும் நிற்கிறாங்க, சின்ன ஆட்களும் நிற்கிறாங்க. எல்லாரும் எங்களோட சிலபஸ் இதில் இருக்கிறாங்க. சரி, ஓ அதெல்லாம் விட முக்கியமான விஷயம்தான் இந்த சில பாயிண்ட்ஸ். ஒன்று, கட்டாயம் எங்களோட கிளாஸுக்கு உங்களுக்கு தரப்படுற நேரத்துக்கு 5 மினிட்ஸுக்கு முன்னுக்கு கட்டாயம் ஜாயினாக ரெடி ஆயிருந்துருங்க. உதாரணத்துக்கு இன்றைக்கு உங்களோட கிளாஸ் போட்டது ஸ்ரீலங்கா டைம் படி 3:40.
ஓ ஓகே, அப்போ உங்களோட லிங்க் வந்து 3:35க்கு ஓப்பன் ஆயிடும். அப்போ நீங்க அந்த 5 மினிட்ஸ்க்கு முன்னுக்கு நீங்க வரலாம். ஓ ஓகே, அப்போ நீங்க வந்துட்டீங்கன்னு சொன்னா ஒன்று உங்களோட வாட்ஸ்அப்பால ஓகே ஐ ஆம் வெயிட்டிங், ஐ ஆம் ஒன் மீட்டிங், இப்போ ஏதோ ஒரு டெக்ஸ்ட் ஒன்று போட்டு விடுங்க ஒன்று. அப்படி இல்லைன்னா நீங்க வந்து உங்களோட மைக் ஆன் பண்ணி சலாம் சொல்லி பேசுங்க. ரெண்டுல ஒன்று செய்யுங்க டைம். ஓ சரியா? நீங்க ஜாயின் பண்ற டிவைஸ் சார்ஜ் நெட்வொர்க் ரெண்டு டிவைஸும் கிளியராங்கிறத கட்டாயம் பார்த்துக்கிறோம். நான் இதுதான் சொன்னேன் ஸ்டார்டிங் சொன்னேன். இன்னொரு டிவைஸ் உன்னோட கனெக்ட் பண்ணி நெட்வொர்க் ப்ராப்ளத்தை பார்த்துக்கோங்க. நீங்க ஓ ஜாயின் பண்ற இடம் வந்து சாரி, இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க போன்ல வரலாம், டேப்ல வரலாம், லேப்ல வரலாம், எதுல வந்தாலும் உங்களோட டிவைஸ், நீங்க ஜாயின் ஆகிற டிவைஸை நீங்க கையில வச்சுக்கொண்டு கிளாஸுக்கு வரக்கூடாது. ஸ்டாண்ட் பையா ஒரு ஓ மேசையை வச்சுட்டு நீங்க கிளாஸ் ஜாயின் ஆகும். ஏன்னால் நாங்க உங்களுக்கு ஸ்கிரீன் நிறைய விஷயம் செய்வோம். ஒரு வட்டம் ஒன்று போடுவோம், ஒரு சதுரம் ஒன்று போடுவோம், இதுல என்னன்னு கேட்போம், சரி போடுவோம், பிழை போடுவோம். அப்ப இதெல்லாம் நீங்க உன்னிப்பா கவனிச்சா தான் என்ன செய்யும், நாங்க என்ன செய்யறோம்ங்கிறதுக்கான ரிப்ளை உங்களால் ரெஸ்பான்ஸ் ஒழுங்கா தரையும். ஸோ ஓ அப்போ உங்களோட கையில இருந்தால் அது எங்களுக்கு அது சம்டைம் மினிமைஸ் ஆகி பேத்திடும், டச் ஆகி வேறொன்று பேத்திடும். அப்போ எங்களுக்கு அதை சரியா ஃபாலோ பண்றது கஷ்டமாயிக்கும். ஸோ கட்டாயம் உங்களோட டேபிள் ஒன்ல ஸ்டாண்ட் பையா வச்சுட்டு நீங்க கிளாஸ்ல ஜாயின் ஆகும். அடுத்து முக்கியமான கேன்செப்ட் தான் சைலண்டான பிளேஸ். நீங்க கிளாஸுக்கு வந்தீங்கன்னா மாஷால ஒரு சைலண்டான பிளேஸ்ல இருந்து அது உங்களுக்கு நல்லம், எங்களுக்கு நல்லம், உங்களுக்கு விஷயத்தை குயிக்க கேட்ச் பண்ணிக்கொள்ள எல்மாய்க்கும். ஓகே, அடுத்த முக்கியமான ம் பாயிண்ட் லீவ் பெர்மிஷன். நீங்க போன கிளாஸ் வரலனா ட்ரிப் ஏத்திட்டீங்க. ஓ அப்ப நீங்க ஓ உங்களோட அப்படிங்கிட்ட சொல்லி பெர்மிஷன் எடுத்துக்கொண்டு அதே மாதிரி உங்களோட சைட்ல இருந்து ஏதாவது லீவ் பெர்மிஷன் தேவைப்பட்டால் ஏர்லியா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி உங்களோட பெர்மிஷனை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். நோ ப்ராப்ளம். எங்கட சைட்ல என்ன ஓ சரி இஷ்யூ ஆகும் என்று சொன்னால் கட்டாயம் அதுக்குரிய மெசேஜ் உங்களுக்கு உரிய நேரத்தில் வந்து கிடைக்கும். ஒன்று உங்களுக்கு பர்சனலா வரும், அல்லது அகாடமியோட ஒஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் ஒன்றிருக்கிற அதில் நீங்க எட் ஆகிக்கிறீங்க, அதுக்கு இன்ஷால்லா வரும். ஓகே, ஓ கடைசியா ஒரு விஷயம் ஒன்று சொல்லிக்கிறாங்க ஃபைனலா வந்துக்கிறது உங்களோட ஹோம்ஒர்க். ம் ஹோம்ஒர்க்குங்கிறது 50-50. நீங்க கிளாஸ்ல படிக்கிறது 50%, ப்ராக்டிஸ் பண்ணி பழகுறது 50%, அடுத்த 50%ம் நீங்க உங்களோட ஹோம்ஒர்க்கை ப்ராக்டிஸ் பண்றதுல தான் நீக்கும். அது எப்படி ஹோம்ஒர்க் வரும், என்ன மாதிரி வரும் என்றெல்லாம் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு கிளாஸ்ல நாங்க சொல்லுவோம். சரியா? ம் ஹோம்ஒர்க்கை செய்யணுங்கிறது கட்டாயம், ஹோம்ஒர்க் செய்யணுங்கிறது கட்டாயம். இப்போ எங்களோட கிளாஸ்ல வந்து ஒரு முக்கியமான விஷயம் உண்டு. இப்போ நாங்கள் இன்றைக்கு ஒரு விஷயத்தை உங்களுக்கு படிப்போம். இன்றைக்கு ஒரு விஷயத்தை நாங்கள் உங்களுக்கு படிப்பீங்களே. உதாரணத்துக்கு ஒரு ஒரு சாப்டர் ஒன்று நீங்க படிக்கிறீங்க இன்றைக்கு, அந்த சாப்டர்ல இருந்தா உங்களோட ஹோம்ஒர்க் வரும். அப்ப நீங்க அதை என்ன செய்வீங்க, நீங்க வீட்டுல இருந்து நாளைய நாள் இன்றைய கிளாஸ் நடந்தா உங்களுக்கு நாளை கிளாஸ் இல்லை, அப்படித்தானே? அப்ப நாளைக்கு ஓ என்ன செய்வீங்க, நீங்க வீட்டுல இருந்து அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பழகி எங்களுக்கு அனுப்புற ஸ்டைல எங்களுக்கு அனுப்புவீங்க. திருப்பி எங்கட அடுத்த கிளாஸ் இருக்குது, நெக்ஸ்ட் கிளாஸ், ஓ அந்த கிளாஸ்ல வந்தோம் ஸ்டார்டிங் என்ன செய்வோம் என்றால் நாங்க கட்டாயம் உங்களோட ஒர்க்கை ரிவைஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நாங்க புதிய பாடத்துக்கு போவோம். இன்கேஸ் நாங்க அந்த பாடத்துல உங்களோட ஹோம்ஒர்க்ல எங்களுக்கு திருப்தி இல்லை, சாட்டிஸ்ஃபைடு இல்லை, அயாதுக்கு இன்னும் கொஞ்சம் இந்த ப்ராக்டிஸ்ல நிறைய தேவை லீக்குது என்று கருதினால் நாங்க புதிய பாடத்துக்கு போக மாட்டோம். உங்களுக்கு அதே ஒர்க்கை திருப்பி நல்லா ப்ராக்டிஸ் பண்ண வச்சு திருப்பி ஒரு முறை உங்கள்ட்ட தருவோம். ம் ஆனா உங்கள்ட்ட அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ்னு சொல்லி எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க ஃபார்வர்ட் ஆகிட்டீங்க என்றால் அவசரமா நாங்க புதிய சப்ஜெக்ட்டுக்கு பேத்துடுவோம். ஏன்னா நீங்க மட்டும் தான் கிளாஸ்ல இருக்கிறீங்க. அப்ப இது உங்களுக்கு ஒரு கிளாஸ் இல்லைங்களா? அப்போ ஓ உங்களுடைய ஸ்பீடை பொறுத்து நாங்க உங்களோட சேர்ந்து ஓடண்டா நாங்க ஓடுவோம், நீங்க நடக்கணும்டா நாங்க நடப்போம், இல்ல நீங்க நிக்க போனாலும் நிற்போம். சரியா? ஓ அயா கைரன், இது உங்களோட ஓ வெயிட்டிங் டைம் பீரியட். நாங்க போன கிளாஸ்ல விளங்கப்படுத்தினோம். இப்போ 3:40 கிளாஸ் என்று சொன்னால் உங்களோட லிங்க் 3:35க்கு ஓன் ஆகும். அது நேரம் உங்களோட லிங்க் 3:40 இருந்து 3:50 வரைக்கும் நீக்கும். 3:50க்கு ஓட்டோவாவே உங்களோட பேத்திடும். ஸோ அதுக்குரிய நேரத்தில் நீங்க இன்ஷா அல்லாஹ் ஜாயின் ஆகணும் என்று நாங்க எதிர்பார்க்கிறோம். ம் இது எங்கட annual வெக்கேஷன். சரியா? எங்களுக்கும் annual வெக்கேஷன் இருக்குது. இப்போ உங்களுக்கு நாங்க ஒரு வெக்கேஷனை தாண்டி வந்துட்டோம். ரமலானோட வெக்கேஷன் குடுபட்டுச்சு 7 டேஸ். 7 டேஸ்ங்கிறது உங்களோட கிளாஸ்ல 7 டேஸ் அல்ல, ஜஸ்ட் 7 டேஸ். மண்டே, வெனிஸ்டே, ஃப்ரைடே, இந்த மாதிரி வார ஒரு 7 டேஸ் தான் வெக்கேஷன். அதே போல ஹஜ்ஜிட ஃபெஸ்டிவல் வர இருக்குது, அதுக்கும் இன்ஷா அல்லாஹ் அகாடமியால 7 டேஸ் வெக்கேஷன் இருக்குது. அது இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஒஃபீஷியலாக அகாடமியோட வாட்ஸ்அப் குரூப்புக்கு அது பற்றிய இன்ஃபர்மேஷன் வரும். annual வெக்கேஷன் இருக்குது டிசம்பர்ல, ஃபைனலா வர வெக்கேஷன் வந்து 7 டேஸ் இருக்குது. அதல்லாம மே டேயும் மீலாட் டேயும் எங்கட வெக்கேஷன்ல இருக்குது. இப்படி டோட்டலாக ஒரு 25 20
322 days வெக்கேஷன் உண்டு இருக்குது. ஸோ நீங்க பயப்பட தேவையில்லை. ஹஜ் பண்ண நாளைக்கெல்லாம் மாஷா அல்லான்னு சொல்லி உங்களுக்கு லீவ் வைக்குது. லீவ் வைக்கிறதுக்காக வேண்டி கொரோனா மறக்க இயலாது. அது இன்ஷால்லா அதுல சிஸ்டத்துக்கு நாங்க இன்ஷால்லா விளங்கப்படுத்துவோம் அந்த நேரத்துல எப்படி என்ன செய்யணும்னு சொல்லி. சரி, எங்களை பத்தி எப்படி தெரிஞ்சு நீங்க அப்படி சொன்னாங்க அப்படியா? ஓ எங்களை வேற எங்க போய் பார்க்கல. இவங்க எப்படி ஓதி தராங்க, என்னத்தை ஓதி கொடுக்குறாங்க, இவங்க என்ன ஸ்பெஷல் இருக்கிற தனியா கிளாஸுக்கு கூப்பிடுறாங்க. யூடியூப்ல அவங்க காட்டுறாரு. யார் பார்த்து யார் அனுப்பி நபியா? ஓ ஆஹ் எத்தனை எத்தனை வீடியோ பாத்தீங்க? சின்ன சின்ன பிள்ளை ஓதுறத பார்த்து கேட்டி உங்களை மாதிரி ஒரு சின்ன வயசுல உள்ள ஓதுறத கேட்டீங்களா, பெரிய ஆக்கள் ஓதுறத கேட்டீங்களா யூடியூப்ல? ஒரு 2 வயசு வாய் எத்தனை வயசு மாதிரி? ஒரு 11 12 வயசு வாய் உள்ள. அவரு எங்கட ஓதுறாள். இப்ப என்ன என்ன பாடம் ஓதுறது நீங்க கேட்டீங்க? சின்ன சின்ன வசனங்கள் ஓதுறத பாத்தீங்களா, குர்ஆன் ஓதுறத கேட்டீங்களா? நான் வேர்சஸ் ஓடுறத கேட்டேன். குட், நல்லா வேர்சஸ் பார்த்து கேட்டீங்க. நல்லா நல்லா கேட்டீங்க. எப்படி சாட்டிஸ்ஃபைடா கிளாஸ்? ஓ ஓ நல்லா தான் கேட்டேன். இப்ப நீங்க அபி சொல்லி கிளாஸ்ல ஜாயின்டாக இருந்தாலும் கட்டாயம் நீங்க என்ன செய்யணும் என்றால் அபி சொல்லுவாங்க தான். அப்ப உங்களுக்கு விளங்கணுமே, நாங்க ஓதி தரது விளங்குதா, ஸ்கிரீன் இல்லாம ஸ்கிரீனை பார்த்து படிக்கிறது ஓதுறது கேக்குதான்லாம் நீங்க விளங்கணுமே. அப்ப நீ கட்டாயம் நிறைய செக் பண்ணுவோம். இண்டையில இருந்து உங்களோட வீடியோ உங்களுக்கு செக் பண்ணிடலாமே. உங்களோட வீடியோ இன்ஷா அல்லாஹ் இண்டையில இருந்து அகாடமியில உங்களோட அயாத் அஹ்மத் என்ற பேர்லயே எங்களோட யூடியூப் சேனல்ல ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணப்பட்டு உங்களோட இண்டையில இருந்து நீங்க கிளாஸுக்கு எல்லா வீடியோவும் டே டு டே அப்டேட் ஆகும். இன்கேஸ் அப்டேட் ஆகல அண்ட் மிஸ் ஆகினு சொன்னா நீங்க செக் பண்ணிட்டு எங்களுக்கு ரிப்ளை தரலாம். சரி, ரெண்டே பாடத்துல இன்னும் அப்டேட் ஆகலன்னு சொல்லி எங்களுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் ஒன்று தரலாம். அதுக்குரிய ஒர்க் எல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. இந்த நாங்க ஏன் யூடியூப் சேனல்ல அப்டேட் பண்றோம் என்றால் அயாத், அதுல 3 விஷயம் இருக்குது. ஒன்று, உங்களோட ஹோம் ஒர்க்கை நீங்க செய்யறதுக்கு உங்களுக்கு லேசி. இப்ப இன்றைக்கு நாங்க நிறைய விஷயம் பேசிக்கிறோம். நீங்க வேற இன்றைக்கு கொஞ்சம் ஹெல்த் ஃபிட் இல்லாம வேற இருக்கிறீங்க. அப்ப உங்களுக்கு எல்லாம் ஞாபகத்தில் இருக்குமான்னு கேட்டா இடையில மறந்து போய்த்திருமேனா. அப்ப இதெல்லாம் ரிமைண்ட் பண்ணி கொள்றதுக்கு நீங்க பேசிட்டு இந்த வீடியோ கேட்டாலும் உங்களுக்கு சில விஷயங்கள் ரிமைண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளும். அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை ஆப்பர்ச்சுனிட்டியை நான் உங்களுக்கு தந்திக்கிறோம். ரெண்டாவது, உங்களோட வீடியோவை கேட்டு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதை இப்படி வருமா என்றால் அயாத், நாங்க இப்போ உங்களுக்கு கிளாஸ்ல நோட்ஸ் தர மாட்டோம். இப்படி இதனை இப்படி ஓதுங்கள் என்று எழுதுங்கோ என்று சொல்ல மாட்டோம். எல்லாமே நீங்க ப்ராக்டிஸ் தான், வாயெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படித்தானே? அப்ப நீங்க வாயால ப்ராக்டிஸ் பண்ற ஒண்ட கையால எழுதி சரி வராது. நீங்க காதால கேட்கணும், கேட்டுட்டு வாயில பிராக்டிஸ் பண்ணணும். அப்படித்தானே? இப்ப நான் உங்களுக்கு நீங்க இப்படி பேசுங்கன்னு சொன்னால் அப்படி பேசுறத வச்சு எழுத இயலுமா, நோட் எடுக்க இயலுமா? அதுல அதுக்கு சான்ஸ் இல்லைனா. ஆனா நாங்க என்ன செய்யலாம், இவர் இப்படி ஓதுறாருங்கிறத காதால கேட்டுட்டு நாங்களும் அதே மாதிரி ஓதி பார்க்கலாம். அப்ப கட்டாயம் காதால கேட்கறதுங்கிறது முக்கியம். ஏன்னா அப்படி காதால கேட்டதால என்ன நடக்கும், எங்களுக்கு ஓதலாம். ஆகவே நாங்க சொல்றோம், எங்க யூடியூப் சேனல்ல 3 விஷயம் நடக்குது. ஒன்று, நீங்க கண்ணால பாக்குறீங்க. ரெண்டாவது, காதால அந்த வீடியோ நல்லா கேட்குறீங்க. மூன்றாவது, உங்களோட வாயால நீங்க பிராக்டிஸ் பண்ணி பழகுறீங்க. நாங்க ரைட்டிங், டிராவிங் என்கிற கான்செப்டை டோட்டலா விட்டுட்டு கண்ணால பாக்குறதையும் காதால கேட்கறதையும் தெளிவான உச்சரிச்சு பழகுறதும் தான் நாங்க எங்களோட உச்சரிப்புல ஃபோக்கஸ் பண்ணிப்போம். ஹைரன் எங்களோட சிலபஸ்ல சில பேர் உங்களுக்கு போடப்பட்டிருக்கு. இதெல்லாம் நீங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்ற வகையில உங்களுக்கு போய் தேடி பார்க்கலாம் யூடியூப் சேனல்ல. கடைசியா ஃபைனல்ல நாங்க ஒன்று செல்றோம். உங்களை போல வேற யாராவது குர்ஆனை ஓதி பழகணும், எங்கட ஸ்டைல்ல நாங்க ஓதி கொடுக்குற ஸ்டைல்ல ஓதி பழகணும் என்று உங்களுக்கு தெரிஞ்ச யாரும் இருந்தால் அவங்களுக்கு நீங்க எங்களை ஷேர் பண்ணலாம். உங்களுக்குரிய விஷயங்கள் எல்லாம் அகாடமியில அனுப்பி வைப்பாங்க. டெக்ஸ்ட் அனுப்புவாங்க, இந்த போஸ்ட் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், அனுப்புவாங்க. நீங்க என்ன செய்யலாம் என்றால் அவங்களுக்கு இதை அனுப்பலாம். இப்படி ஒரு சான்ஸ் ஒண்டிக்கிற குர்ஆனை ஓதி பழகி கொள்ளையிலும் விரும்பிய இடத்துல நீங்க ஸ்ரீலங்கா இழைக்கலாம், மக்ரோனில் இழைக்கலாம், வேலூர் இழைக்கலாம், யூஎஸ் இழைக்கலாம், யூகே இழைக்கலாம், நோ ப்ராப்ளம். நீங்க ஜாயின் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பிடிச்சி கொள்ளையிலும் அதுக்குரிய ஃபெசிலிட்டிஸ் நாங்கள் உங்களுக்கு தந்திக்கிறோம். எனவே நீங்க இதை ஸ்டார்டிங் நீங்க பழகி அந்த அனுப்புறதுக்கு அடுத்த ஷேர் பண்றதுக்கு நீங்க கஷ்டம் பண்ணால் நீங்க கிளாஸ்ல ஜாயின் ஆகி தானே இருக்கிறீங்க. நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டே போகல உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அதுக்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் நீங்க இதை ஷேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ற வகையில டைம் கொஞ்சம் கூட எடுப்பட்டிக்குது, 10 மினிட்ஸ். அடுத்த கிளாஸ்லாம் உங்களுக்கு டைம் நான் முடிப்போம். வேற என்ன ஏதாவது டவுட் இருக்குதா? இல்ல சார். இல்ல, ஓகே. அப்ப இன்ஷா அல்லாஹ் நாங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து உங்களோட நேரடியா சப்ஜெக்ட்க்கு நான் போவோம். ஷஃபாக் அல் ஆஃபாக் மெடிக்கல் எடுத்துக்கொள்ளுங்க, ஹெல்த்தியை பார்த்துக்கோங்க. அடுத்த கிளாஸ்ல நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நேரடியா சப்ஜெக்ட் போவோமா?
ஆ. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் சலாம். ஜஸாக்